எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் ஒன்றியம் சேமலை கவுண்டன் பாளையத்தில் விவசாய குடும்பத்தை சேர்ந்த கணவன், மனைவி மற்றும் அவர்களுடைய மகன் என ஒரே குடும்பத்தில் 3 படுகொலை செய்யப்பட்டிருப்பது மிகுந்த அதிர்ச்சி தருது. கடந்த ஆண்டு பல்லடத்துல கிட்டத்தட்ட ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 நபர்களுக்கு மேல் வெட்டி கொல்லப்பட்டது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை இந்த தமிழகத்தில் ஏற்படுத்துச்சு. அந்த வடும்பு, அந்த நினைவுகள் மக்கள் மனசை விட்டு மறைவதற்குள் இப்படி ஒரு சம்பவம் தொடர்ந்து பல்லடம் பகுதிகளில். இந்த கொங்கு மண்டலம் கொள்ளையர்களின் கூடாரமாக மாறிவிட்டதோ என்ற ஐயப்பாடு சாமானிய மக்களுக்கும் எழுந்திருக்கிறது. இத்தகைய செயல்களுக்கு ஆளும் கட்சி தார்மீகமாக பொறுப்பேற்க வேண்டும். காவல்துறை என்ன செய்யறாங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல நாங்க சாமானியர்களாக முன்வைக்கிறோம். சமுதாயங்களை கடந்து, மதத்தை கடந்து, இனத்தை எல்லாத்தையும் கடந்து, மொழியை கடந்து ஒரு மனிதனாக சிந்தித்து காவல்துறை சிறப்பாக செயலாற்றி இருக்குமே, ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எழுந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏங்க, போன தடவை பல்லடத்துல ஒரே குடும்பத்தை சார்ந்த அப்பாவிகளை ஏன்டா இங்க உட்காந்து தண்ணி ஓட்டுட்டு இருக்கிறீங்கன்னு கேட்ட பாவத்துக்கு போதையில வெட்டி கொள்றான். எவனாவது ஒருத்தன் என்கவுண்டரில் கொல்லப்பட்டிருந்தாலோ இல்ல பாத்ரூமில் அனைவரும் வழுக்கி விழுந்து கைகால்கள் உடைந்திருந்தாலோ இந்த சம்பவம் நடந்திருக்குமா? மறுபடியும் அப்பாவி ஒரு பெண் 7 வயசுல என் குழந்தைய விட்டுட்டு என் கணவர் இறந்துட்டாரே, ஐடில துறையில பணியாற்றி இருக்கக்கூடிய நபர் லீவ்ல பாவம் வீட்டுல இருக்கார். நல்ல வேலை அந்த குழந்தையும் அவருடைய அந்த தாயும் இறந்த அந்த நபரினுடைய மனைவியும் அவங்களுடைய அம்மா அப்பா வீட்டுல, அவருடைய அந்த பெண்ணுடைய அம்மா வீட்டுல இருந்தனால அவர்களுடைய உயிர் தப்பிக்கப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா இது எந்த இடத்துல போய் முடிவு, இதுக்கான ஒரு அத்தாட்சியே இல்லாம போயிருக்கு. அவங்களுடைய கண்ணீரை பார்க்கும்போது, அந்த கதறலை பார்க்கும்போது காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறதுங்கிற கேள்வி எழுது. தொடர்ந்து இந்த கொங்கு மண்டலம் பூரா வயதானவர்கள் குடியிருக்கக்கூடிய தோட்டங்களை குறிவைத்து கொள்ளையடிக்கப்பட்டது. அதையே கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சதை பாராட்டுறோம். ஆனா அவர்கள் எடுத்துக்கொண்ட காலம் என்பது ஒரு மிகப்பெரிய இடைவெளி. காலம் தாமதமாக கிடைக்கும் நீதி அநீதிக்கு சமம். அப்ப ஏன் இத்தகைய செயல்கள், இதே ஒரு செயல் ஒரு எம்எல்ஏ வீட்லயோ ஒரு எம்பி வீட்லயோ, ஏன் முதல்வர் அவர்களுடைய வீட்டில் நடந்திருந்தா ஏத்துக்குவாங்களா? நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்கல்ல. அப்படியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது. ஆனா அப்படி நடந்திருந்தா அவங்க இது போலதான் ரியாக்ட் பண்ணுவாங்களா? என்னங்க, வெக்கமா இல்லையா? நாமளே ஜெனரலா கேட்கிறோம். இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அனைவரும் வெக்கப்பட வேண்டும். இத்தகைய குற்ற செயல்களை செய்தவர்களை கண்டால் கல்லால் அடித்தே கொள்ள வேண்டும். தொடர்ந்து கொங்கு மண்டலத்தில் இது போன்ற செயல்கள் 7.5% அரசாங்க பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீட்டுக்காக போராடிய வழக்கறிஞர் செல்வகுமார் சில தென் மாவட்டத்தை சார்ந்த சாதி சங்கம் என்ற பெயரில் அயோக்கியத்தனம் பண்ணக்கூடிய ஃப்ராடுகளால் மிரட்டப்படுகிறார், அச்சுறுத்தப்படுகிறார். காவல்துறை அதுக்கே ஒண்ணும் பண்ணல. அதனால இத்தனைக்கும் தன்னுடைய சொந்த லாபத்துக்காக போராடிய வக்கீல் இல்ல. இந்த அரசாங்க பள்ளியில் பயின்ற, தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு எல்லாம் இடஒதுக்கீடு இன்னைக்கு கிடைக்குதுன்னா அதை யாரோ கொடுத்துருக்கட்டும். ஆனா அது ஒரு நல்ல செயல். உள்ளிட ஒதுக்கீடு அற்புதமான செயல். ஏன்னா மருத்துவ கனவே அரசாங்க பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் மறைந்து போயிருக்கும், கரைந்து போயிருக்கும். அத்தகைய செயலை செய்தவருக்கே இன்றைக்கு அதான் நிலைமை. ஒரு வக்கீலுக்கே அதான் நிலைமைனா அப்ப சாமானிய மக்களுடைய நிலை என்ன? இந்த செயலில் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். முதல்வர் அவர்களும் கோவை மாவட்ட பொறுப்பாளராக கழகத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் இதில் ஏன் நேரடி கவனம் செலுத்த தயங்குகிறார்? கோவையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் 10 எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய வேலுமணி அவர்கள் ஏன் இதில் கவனம் செலுத்த மாட்டேங்கிறார்? இல்ல கோயம்புத்தூர்ல நான் போய் எம்எல்ஏக்கு நிக்கிறேன், எம்பிக்கு நிக்கிறேன்னு சொல்றேன், அண்ணாமலை ஏன் நேரில் செல்லல? இன்னும் இது மிகப்பெரிய ஒரு இவங்க ஏன் செல்லல, அவங்க ஏன் செல்லலன்னு நம்ம சிலர் கேள்வி கேட்பதெல்லாம் ஆதங்கம். அதையெல்லாம் கடந்துட்டு காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்க. காவல்துறை நினைத்தால், காவல்துறை மனது வைத்தால் ஸ்காட்லாந்து யார்டுக்கு அடுத்தபடியான ஒரு விஷயத்தையும் சீக்கிரம் முடிக்கக்கூடிய ஒரு காவல்துறை அப்படின்னா அது நம்ம தமிழகத்தினுடைய காவல்துறை தான். நம்ம காவல்துறை நினைத்தால் அந்த கயவர்களை கைது செய்ய முடியும். இல்லைன்னா ராஜினாமா பண்ணட்டுமே, இல்லைன்னா முதல்வர் ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுக்கட்டுமே. காவல்துறையில் இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்களுக்கும் மிகப்பெரிய மன அழுத்தம் இருக்கும். அதை நம்ம மறுத்துற விரும்பல. ஆனால் இறந்த அந்த குடும்பத்தின் நிலையை சற்று சிந்தித்து பார்க்கலாம். அவர்கள் படும் இன்னல்களை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஒரு தெருவில் அனாதையாக இருக்கக்கூடிய நாய்கள் அடிபட்டால் கூட ப்ளூ கிராஸ்ங்கிற அமைப்பு உதவிக்கு நிற்குது. ஆனா இந்த மண்ணில் பெரும்பான்மையாக தமிழை தாய்மொழியாக கொண்ட இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தை சார்ந்த பலர் தொடர்ந்து வஞ்சிக்கப்படும் நோக்கத்தோடு, வஞ்சிக்கப்படும்ங்கிற முன்விரோதங்களை கடந்து
கொலையாளிகள் எளிதில் இந்த பகுதிகளில் கொலையை நிகழ்த்திவிட்டு இந்த பணத்துக்காக பொருளுக்காக தொடர்ந்து செய்யறாங்க. அப்படிப்பட்டவர்களை கைது செய்ய இந்த காவல்துறை தயங்குமே ஆனால், எங்க முன்னோர்கள் எல்லாம் ஆயுதத்தை ஏந்திதாங்க தங்களை தாங்களே தற்காத்துக்கிட்டாங்க. மீண்டும் நாங்கெல்லாம் பேனாவை எடுத்துட்டோம், படிப்பறிவு தான் அவசியம் என்று. ஆனால் அந்த ஆயுதத்தை ஏந்தக்கூடிய மரபணு இன்னும் எங்களுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு. துப்பாக்கி லைசன்ஸ் கொடுத்துருங்க, நாங்க பாத்துக்கிறோம். துப்பாக்கிக்கான லைசன்ஸ் கொடுங்க. எங்ககிட்ட பொருளாதாரத்தில் கடவுள் புண்ணியத்தில் எங்களுடைய உழைப்பால் பிறரை ஏமாத்தாமல் அரவணைத்து முன்னேறி இருக்கிறோம். துப்பாக்கிக்கான உரிமத்தை கொடுங்க. முன்பொரு காலத்தில் கள்ளக்குறிச்சி பகுதிகளில் கோமிகை அணையை சுற்றி எங்கள் கொங்குவேளாள கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அடர்த்தியாக வாழும் பகுதி. அந்த பகுதிகளில் தொடர்ந்து அச்சுறுத்துகள் நிகழ்ந்த போது நிறைய பேருக்கு டபுள் பேரல் கண்ணுக்கான லைசன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதே ஒரு நிலை இந்த கொங்கு பகுதி பூரா வரும்போல் இருக்கு. சீக்கியர்களின் 50 கொள்கைகள் ஒன்று, தங்களுடைய கைகளில் வாள்களை தங்கள் உடம்பில் வைத்துக் கொள்வார்கள். தங்கள் எங்கு சென்றாலும் அந்த உடமையாக வாளையும் எடுத்து செல்வார்கள். அந்த நிலைமை முன்பு முகலாயர்களுடைய அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்ட போது ஒரு குருநானக் என்ற மகானை பின்தொடர்ந்து வந்த சில அறிஞர்கள் இல்ல சில குருமார்கள் அந்த ஆயுதத்தை கையில் ஏந்துங்கள்ங்கிற ஒரு நிகழ்வை அவர்களுக்கு கற்பிக்கிறார்கள். குருகிராந்த் படிச்சா நமக்கு அதுக்கான தெளிவான விளக்கமும் அதில் கிடைக்கும். சோ அப்படியான சூழல் இந்த கொங்கு பகுதியில் வாழும் இந்த கொங்குவேளாள கவுண்டர் சமூகத்துக்கும் வந்துருச்சு. நாமும் ஆயுதத்தை கையில இந்த பழகுவோம், வேற வழியே இல்லை. நம்மை தற்காத்து கொள்ள என்னங்க வழி இருக்கு? அத்தனை வீடு அங்க இருந்திருக்கு. ஆனா பெரிய பெரிய வீடுகளையும் கடந்து அந்த பகுதியில் ஒரு தோட்டத்து வீட்டை தேர்வு செய்து அங்க போயிருக்கிறான். அடுத்த நாள் அவங்க சொந்தத்துல கல்யாணம். நிச்சயமாக அவர்கள் நகை அணிந்து செல்வார்கள் என்பதை தெரிந்து போயிருக்கிறாங்க. இந்த வழக்கில் எனக்கு காவல்துறை மேல ஒரே ஒரு வருத்தம் தாங்க. இதே மாற்று சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் அந்த சமூக தலைவர்கள் விட்டுருவாங்களா? இந்நேரம் அந்த இறந்தவர்களுடைய பிணத்தையே வாங்கியிருக்க முடியாது. ஆனா காவல்துறை சமாதானப்படுத்தி நம் சமூகத்தை ஏதோ ஒரு வகையில் அச்சுறுத்தி சமாதானப்படுத்தி தாங்கள் தற்பித்துக் கொள்ள, யாரையோ திருப்திப்படுத்த அவர்களுடைய சடலங்களை எல்லாம் அடக்கம் செய்திருக்க. அதுதான் இங்க எனக்கு வருத்தமாவே இருக்குது. தொடர்ந்து ஏன் இந்த சமூகத்தை மட்டும் இந்த காவல்துறையும் ஆளும் தரப்பும் இப்படி ரொம்பவே வஞ்சிக்கிறாங்களோங்கிற ஒரு ஐயப்பாடும் எங்களுக்கு எழுது. இனிவரும் காலங்களிலும் இந்த கொங்கு பகுதியில் திமுக கழகம் வெற்றி பெற வேண்டுமே ஆனால், ஆளும் தரப்புக்கான நற்பெயர் கிடைக்க வேண்டுமே ஆனால், நிச்சயமாக இது போன்ற செயல்கள் தொடரக்கூடாது. பரமத்தியில் தொடங்கி சென்னிமலையில் தொடங்கி கோவை முதல் இதே பிரச்சனை. நான் சொன்ன ஊர்களில் எல்லாம் கொலை, தோட்டத்து வீடுகளில் இதே பிரச்சனை. அப்ப தோட்டத்து வீட்டுல யாருமே வாழக்கூடாதா? யாருமே இருக்கக்கூடாதா? அப்ப எங்களுக்கு எல்லாம் துப்பாக்கிக்கான உரிமத்தை கொடுங்க. ஏன் அதையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? துப்பாக்கிக்கான உரிமம் இருந்தா எங்களை நாங்கள் தற்காத்துக் கொள்ளலாம் அல்லவா? மீண்டும் ஒரு விடயம், விவசாயிகள் தங்களுடைய நிலத்திற்கு கண்டிப்பாக தோட்டத்திற்கு சிசிடிவி கேமரா போடுங்க. அட்லீஸ்ட் அவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியலனாலும் அந்த சிசிடிவி கேமரா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக அமையும். எவன் வந்தாலும் சிக்கும். சோ அது ஒரு மிகப்பெரிய நமக்கான தற்காப்பு. என்னங்க டிவிஆர் டெக்னாலஜில 4 கேமரா போட்டோம்னா 10,000 ரூபாய் கூட வராதுங்க. அவ்வளவுதாங்க வரும் மேக்சிமம் ஆஃப் சார்ஜ். விவசாயிகள் தயவு கூர்ந்து சிசிடிவி கேமராவை அமைத்துக் கொள்ளுங்கள். இதில் முழுக்க முழுக்க காவல்துறையின் மீது வருத்தத்தையே நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்ற சமுதாயமா இருந்தா விட்டுருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. இந்நேரம் ரோட்ல ஓட்டு சாலை மறியல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. நாங்க ஜென்யூனா இல்ல, காவல்துறையால முடியலையா, ரைட், அவங்களை நாங்க பிளேம் பண்ண விரும்பல. அவங்களுக்கான மன உளைச்சலையும் புரிந்து கொள்றோம். ஏதோ இந்த ரோட்ல பிட் பாக்கெட் அடிக்கிறவன் போறவன் சின்ன சின்ன கிரைம் பண்றவனை எல்லாம் பிடிச்சி எவ்வளவோ தண்டனைகள் கொடுக்குறீங்க. கண்டிப்பா தவறு என்பது தவறுதான். ஆனா காலம் கடந்த நீதி யாருக்குங்க தேவை? அது எதுக்குங்க பிரயோஜனம்? முடியலையா? சிபிசிஐடி இருக்கு, சிபிஐ இருக்கு. இதுவரை கொங்கு தமிழர் எழுச்சி பேரவை என்ற அமைப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க திங்கட்கிழமை. அதை தொடர்ந்து மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை, சேலம் மாவட்ட கொங்குவேளாள கவுண்டர்கள் சங்கம் மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, கொங்கு மக்கள் முன்னணி போன்ற அமைப்புகள் கண்டன குரல்களை எழுப்பியிருக்கிறாங்க. திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினர், அவர் கம்யூனிஸ்டை சார்ந்த சுப்புராயன் அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் கூறியிருக்கிறார். மற்றவர்கள் எல்லாம் இதுவரை என்ன செய்துகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. கொங்கு அமைப்புகள் தயவு கூர்ந்து இந்த கொங்கு பகுதியில் வாழும் எந்த சமூகத்துக்கு பிரச்சனை என்றாலும் நிச்சயமாக இந்த மண்ணின் பெரும்பான்மை சமூகமாக நாம் அவர்களுக்காக நிக்கணும். இப்ப நமக்கே ஒரு பிரச்சனை, கண்டிப்பாக ஒவ்வொரு அமைப்புகளும் இதை கையில் எடுங்கிறத மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். இதை அரசியல் ஆக்குவதை விட இதிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கட்டும். இது போன்ற தவறுகளை செய்யும் கயவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படட்டும். இந்த கொங்கு பகுதிகளுக்குள் போய் கொள்ளையடித்தால் நிச்சயமாக மரணம் நமக்கான வெகு விரைவில் வந்து சேருங்கிற ஒரு செய்தி இதை செய்தவர்களுக்கு உணர்த்தட்டும் காவல்துறை. இல்ல நம்மளுடைய பண்ணை வீடுகளில் இருக்கக்கூடிய அருவாளையும் கூர்வேளையும் மீண்டும் சாணை பிடிக்க தொடங்குவோம்.
நம் முன்னோர்கள் அப்படித்தாங்க நம்ம நிலத்தை பாதுகாத்தாங்க. விளை வைத்த பயிரை ஒரு யானையே வந்து தொந்தரவு பண்ணாலும் என்னுடைய முன்னோர்கள், முற்காலத்தில் வாழ்ந்தவர்கள் துரத்தி விட்டு பார்ப்பாங்க. கேட்கலையா, ஆயுதத்தை ஏந்தி அந்த மதம் கொண்ட யானையை கூட எதிர்த்து வெல்வார்கள். இதுதான் வரலாறு. பிறருக்கு உணவளிக்கவே எங்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் நாங்க. உழவும் போரும் என் இனத்தின் இரு கண்கள். இப்ப அந்த போருங்கிறத தாண்டி நான் படிப்பறிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். அந்த படிப்பறிவு தான் எனக்கான தெளிவை கொடுக்கும் என்ற உன்னத உணர்வு. ஆனால் நீ படிக்காத, உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா ஆளும் தரப்போ காவல்துறையோ எங்களால எதுவுமே செய்ய முடியாது, அதை நீங்களே தற்காத்துக்கோங்க அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையை மட்டும் நீங்கள் கொடுங்கள். ஏன்னா நீதி நேர்மைக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு உன்னதமான சமூகம் இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம். நீதி தவறி வாழ்ந்தா மரணித்துருவோம். வழக்குக்காக ஒரு முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா கூட அந்த பையனுக்கு வாயிலுக்கு முழுக்க பொண்ணு கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இந்த தமிழ் மண்ணில் இருக்குமே ஆனால் இன்று வரை அது இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகமாக மட்டுமே இருக்க முடியும் என்பதை நாங்கள் மார்பு நிமிர்த்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அத்தகைய ஒழுக்க நெறி தவறாத சமூகம். ஆனால் மீண்டும் என் சமூக இளைஞர்களை படிப்பறிவை விட்டுவிட்டு ஆயுதம் ஏந்துங்கள் என்று ஆளும் தரப்பும் காவல்துறையும் கூறும் ஒரு நிலையை ஏன் உருவாக்கி இருக்கீங்கன்னு நினைச்சு மனதார நாங்கள் எல்லாம் வருத்தப்படுறோம். இத்தகைய நிகழ்வு இனிவரும் காலங்களில் கொங்கு மண்டலத்தில் நடக்கக்கூடாது. இப்படியான நிகழ்வு தொடருமேயானால் வேற வழியே இல்லை. எங்களுக்கு துப்பாக்கி உரிமத்தையும் ஆயுதம் வைத்துக் கொள்ளும் உரிமத்தையும் காவல்துறை கொடுங்கள். ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் நான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்கள் புரட்சி செய்த போது வெள்ளைக்காரன், அப்ப இருந்த வெள்ளைக்காரன் ஒரு சவுத் இந்தியன் ரிபிலியன்கிற புத்தகத்தில் தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறான். என்ன சொல்றான்னா, இந்த பகுதியில் வாடும் நிலக்கிழார்கள் அனைவரும் தங்களுடைய ஆயுதங்களை கொண்டு வந்து சமர்ப்பிக்கணும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய நிலையத்தில் அப்படின்னு. சோ அப்ப எல்லார் இடத்துலயும் ஆயுதம்ங்கிறதும் மன உறுதிங்கிறதும் அதிகமாகவே இருந்திருக்கிறது. கால சூழ்நிலைகளால் படிப்பறிவை நோக்கி வந்துட்டோம். மீண்டும் நம் பழைய வாதைக்கு திரும்ப வேண்டிய சூழலுக்கு இந்த இயற்கை நம்மை தள்ளிருமோங்கிற அச்சம் நமக்கு எழுந்திருக்கு. இனிவரும் காலங்களிலையும் நம்மளுடைய அமைதியான ஒரு தருணத்தை எதிர்வரும் தலைமுறைக்கு நாம கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு நமக்கு தற்காத்து கொள்ள ஆயுதத்தை கையில் ஏந்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறை தயவு கூர்ந்து இந்த செயல்களை செய்தவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய நிறைவு கோரிக்கையாக வைக்கிறோம். வன்மம் தவிர்த்து அன்பை விதைப்போம். அன்பால் அனைத்தையும் வெல்வோம். நன்றி.